نحمد الله العليم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين لا يشهدون الزور وإذا مروا باللغو مروا كراما صدق الله العلي العليم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف من تشبه بقوم فهو منهم وقال أيضا اغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك وصحتك قبل هرمك وغناك قبل فقرك وفراغك قبل شغلك وحياتك قبل مماتك أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிபரலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபீன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்துணை நல்லடியார் மீதும் உண்டாவதாக. குறிப்பாக இந்த ஜுமாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா இந்த உலகத்தை மனிதர்களுக்காக தற்காலிகமாக படைத்திருக்கின்றார். இந்த உலகம் நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. உலகம் என்பது தற்காலிகமாக அல்லாஹு தஆலா மனிதனுடைய ஈமானை, மனிதனுடைய நம்பிக்கையை சோதிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தை படைத்து, உலகத்தில் மனிதர்களை படைத்து, மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் என்ற அனைத்து விஷயங்களையும் நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா உம்மத்தார்களுக்கும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹு தஆலா கற்பிக்கின்றான். அல்லாஹு தஆலா தன்னை நம்பியவர்களுக்காக, தன்னை ஈமான் கொண்டவர்களுக்காக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இஸ்லாம் எனும் மாபெரும் அற்புத மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றான். யார் ஒருவர் ஈமான் கொண்டிருக்கின்றாரோ அவருக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அனைவருக்கும் கொடுக்கவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தான் யாரை விரும்பினானோ, அல்லாஹு தஆலா நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ கோடி மக்கள் இருக்கின்ற பொழுதும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சில நபர்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்து இஸ்லாம் எனும் அற்புதமான மார்க்கத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் அல்லாஹு தஆலா தான் விரும்பியவருக்கு மாத்திரம் அல்லாஹு தஆலா இது போன்ற நற்காரியங்கள் எல்லாம் தருவார். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா தீனை தரல, இஸ்லாமை தரல. அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தான் யாரை விரும்பினானோ அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனித வாழ்விற்காக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இஸ்லாமை தந்திருக்கின்றான். இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறை என்பது இஸ்லாம் என்னென்னவெல்லாம் சொல்லுகிறதோ, இஸ்லாம் என்னென்னவெல்லாம் கூறுகிறதோ அனைத்தும் அற்புதமானது. இஸ்லாம் கூறுகிறபடி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கையாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அதே போன்று இஸ்லாம் எதுவெல்லாம் அசிங்கம், கேவலம் என்று கூறுகிறதோ அதை நாம் தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னாலும் கட்டாயமாக வெற்றி கிடைக்கும். அதைத்தான் நாம் சுருக்கமாக பயன்படுத்துகிறோம் ஹலால் ஹராம் என்று. ஹலால் என்றால் அல்லாஹு தஆலா ஆகுமாக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா இதை நீங்கள் செய்யலாம், இதில் செய்வதனால் எந்த ஒரு தீங்கும் ஏற்பட போது கிடையாது, செய்வதன் மூலமாக நன்மையே கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதுதான் ஹலால். ஹராம் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா எதுவெல்லாம் தடுத்திருக்கின்றானோ, தடை செய்யப்பட்ட விஷயங்கள் ஹராம் என்று நாம் கூறுகிறோம். இந்த விஷயத்தை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸிலே கூறுகிறார்கள், ஹலால் எது, ஹராம் என்று தெளிவாக அல்லாஹு தஆலா விளக்கிவிட்டான். ஹலால் ஹராமுக்கு மத்தியில் சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய முஸ்தபிஹாத் என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்கள் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். ஆக ஒட்டுமொத்தமாக நாம் யோசிக்கின்ற பொழுது மனிதனை படைத்துவிட்டு நீ வணங்கு என்று அல்லாஹு தஆலா கூறவில்லை. வணங்குவதற்கான வழிமுறைகளை கூறுகின்றான். வணங்குவதற்கான வழிமுறைகளை மட்டும் கூறிவிடாமல் வாழ்ந்து காட்டுவதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கினான். குர்ஆனில் ஆரம்பத்தில் தொடங்கி இறுதி அத்தியாயமான குல் அஊது பி ரப்பின் நாஸ் வரை அட்டை டு அட்டை ஒரு மனிதர் குர்ஆன் முழுவதுமாக வாழ முடியுமா என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள்.
நமக்கு கண்ணுக்கு முன்னாலே உதாரணம் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வாழ்க்கை முறை, இஸ்லாம் கற்றுத்தந்த வாழ்க்கை முறை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை பிற மதத்தவர்கள் பின்பற்றுவார்கள். ஆனால் பிற மதத்தில் இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை இஸ்லாமியர்கள், இஸ்லாமும் ஒருபோதும் பின்பற்ற வேண்டும். பின்பற்றினால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று எந்த இடத்திலும் கூறவில்லை. நாம் பொதுவாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாத்தில் கூறப்பட்ட விஷயங்களை பொதுவாக அவர்கள் குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி பொதுவாக இஸ்லாமியர்கள் மட்டுமே இதை செய்ய வேண்டும் என்று கிடையாது. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கான சமூக ஒழுக்கங்களை கற்பிக்கக்கூடியதாக குர்ஆன் இருக்கிறது. வேற்று மதத்தவர் குர்ஆனை படித்து அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை செய்தார் சொன்னால் அவருக்கு தான் பிரயோஜனம். இதுவே நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னால், வேற கலாச்சாரங்களை நாம் பின்பற்றினோம் சொன்னால் அல்லாஹு தஆலா அதை மன்னிக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை விரும்புவது கிடையாது. இன்றைய நவீன உலகத்தில் இஸ்லாமியர்கள் படிப்படியாக தொடங்கி இன்றைய காலத்தில் முழுவதுமாக மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயம், குறிப்பாக இஸ்லாமியர்களும் அதுக்கு அடிமையாகிவிட்டார்கள். நாடல்ல, மனிதனல்ல, ஒட்டுமொத்த சமுதாயம், மனித சமுதாயம் மேற்கத்திய கலாச்சாரத்தை படிப்படியாக தம்முடைய வாழ்க்கையை வழிகாட்டியாக பின்பற்ற தொடங்கிவிட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நல்ல செயலை செய்ய கூறுகிறது என்று சொன்னால், மேற்கத்திய கலாச்சாரத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், இருக்கிறது ஒரு லைஃப், நம்ம தெளிவாக ஜாலியாக வாழ்ந்து விடலாம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். கிடையாது. அல்லாஹ் தஆலா உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஒரு நபருக்கு கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வாழ்க்கை தான், அது சாம்பிளான வாழ்க்கை. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கின்றான் எப்படி வாழணும். அந்த வழிமுறையில் நாம் வாழ்ந்தோம் சொன்னால் மறுமையில் அழிவே அற்ற, நாம் சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா பெரும் பெரும் நியாமத்துகள் எல்லாம் வைத்திருக்கின்றான். மறுமையில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தான் அசலான வாழ்க்கையாக இருக்கிறது. இன்று நாம் வாழுகின்றோம் அல்லவா, 60க்கும் 70க்கும் உட்பட்ட இந்த வாழ்க்கை அசலான வாழ்க்கை கிடையாது. அசலான வாழ்க்கை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அழிவற்ற வாழ்க்கை, சொர்க்கத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் அசலான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த வாழ்க்கையை நாம் ருசிக்க வேண்டும், அந்த வாழ்க்கையை நாம் சுகம் காண வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சுகதுக்கங்களை நாம் கட்டாயமாக அனுசரித்து போகத்தான் வேண்டும். அல்லாஹ் தஆலா உலகத்தில் மனிதனை படைத்துவிட்டு நல்லதையெல்லாம் கொடுப்பான். அதே சமயம் சோதனைகளாக அல்லாஹ் தஆலா சிலவற்றையும் கொடுப்பான். நல்ல காரியங்களின் பொழுதும் அல்லாஹ் தஆலா சந்தோஷத்தை கொடுக்கின்ற பொழுதும் நாம் அல்லாஹ் தஆலாவை வணங்க வேண்டும், அல்லாஹ் தஆலாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதே சமயம் அல்லாஹ் தஆலா நமக்கு சோதனைகளை ஏற்படுத்துகின்ற பொழுது, நோய்களை தருகின்ற பொழுது, குடும்பத்தில் இழப்புகளை தருகின்ற பொழுது, செல்வத்தில் பரக்கத்தில்லாமல் போகின்ற பொழுது, இந்த நிலைகளெல்லாம் மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மனித சமுதாயம் வேற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு வருடத்தின் துவக்கத்தில் ஜனவரி 1 அன்று டிசம்பர் 31வது பிரதி பகலில் புத்தாண்டு என்று நியூ இயர் செலிப்ரேஷன் என்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் என்ன தொடர்பு? இஸ்லாம் புத்தாண்டை எவ்வாறாக அணுகுகிறது? புத்தாண்டு குறித்த இஸ்லாமிய சிந்தனை என்ன? இதெல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உலகம் ஒரு விதமாக கூற, புத்தாண்டு என்றால் உலகம் ஒரு விதமான டெஃபினேஷன் கூறும். அதே சமயம் இஸ்லாமிய மார்க்கம் புத்தாண்டை ஒரு ஆண்டு தொடங்குகிறது என்று சொன்னால், அந்த ஆண்டில் அவன் செய்யக்கூடிய விஷயங்கள், அவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னென்னெல்லாம் செய்யக்கூடாது என்ற கண்ணோட்டத்தில், இஸ்லாமிய கண்ணோட்டத்திலும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உலகம் ஒரு விதமான வரையறையை கூறுகின்ற பொழுது, உலகத்தினுடைய வரையறையை நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கைக்கு செட் ஆகாது. உலகம் மனிதனுக்கு பிரயோஜனமானதை தான் கூறும். மனிதனுக்கு தற்காலிகமாக பிரயோஜனம் தரக்கூடிய விஷயங்களை மாத்திரமே உலகத்தில் நாம் யோசித்தோம் என்று சொன்னால் கிடைக்கும். அதுவே இறைவன் கூறுகின்ற பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, இந்த உலகத்திலும் நமக்கு நன்மை தரக்கூடியதாக, நாளை அழிவே இல்லாத மறுமையினுடைய வாழ்க்கையில் நலன் தரக்கூடியதாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. உலகத்தினுடைய வாழ்க்கை மிகவும் அற்ப சொற்பமான வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கை அழிவேற்ற நிரந்தரமான வாழ்க்கை. நாம் அற்ப சொற்பமான தற்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்காக நாம் நம்முடைய அமல்களை செய்ய வேண்டுமா,
நன்மைகளை செய்ய வேண்டுமா, மறுமையில் அழிவே அற்று அல்லாஹு தஆலா நிரந்தரமாக தரக்கூடிய சொர்க்கத்தை நாம் சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் அமல் செய்ய வேண்டுமா என்று சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் சகோதரர்கள். புத்தாண்டு ஆண்டு தொடங்குகிற பொழுது அல்லாஹு தஆலா காலத்தை பற்றி குர்ஆனில் அதிகமான இடங்களிலே பேசுகின்றான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். பொதுவாகவே உலகத்தினுடைய நியதியை நாம் யோசித்தோம் என்று சொன்னால், ஒரு விஷயத்தின் மீது நாம் சத்தியம் செய்கிறோம் என்று சொன்னால் அற்ப சொற்பமான விஷயங்கள் மீது நாம் சத்தியம் செய்ய மாட்டோம். சத்தியத்தினுடைய பாடம் வேறு விஷயம். சத்தியம் என்பது அல்லாஹு தஆலாவின் மீது மட்டுமே செய்ய வேண்டும், மற்ற பொருள்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது, அது வேற பாடம். இந்த இடத்துல நாம் யோசிக்கின்ற பொழுது அற்ப சொற்பமான விஷயங்களில் நாம் சத்தியம் செய்ய போவது கிடையாது, செய்ய மாட்டோம். உலகத்தினுடைய நியதி அதுதான். அதுவே அல்லாஹு தஆலா அதைத்தான் கூறுகின்றார். அல்லாஹு தஆலா அற்ப சொற்பமான விஷயங்கள் மீது சத்தியம் செய்வது கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சத்தியம் செய்கின்றார். காலத்தை பற்றி பேசுகின்ற பொழுது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே கை சேதத்திலே இருக்கின்றான் என்று குர்ஆன் பேசுகிறது. அடுத்த கட்டமாக வல்லுஹா, முற்பகலின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றார். வல்லைலி இதா யக்ஷா, இரவின் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா பேசுகின்றார், சத்தியம் செய்கின்றார். வன்னஹாரி இதா தஜல்லா, பகலின் நேரத்தின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். ஃபஜ்ர் நேரத்தின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து அதற்கு பின்னால் சில விஷயங்களை அல்லாஹு தஆலா கூறுகின்றார். காலத்தினுடைய கட்டாயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்ற பொழுது சத்தியம் செய்து பேசுகின்றான். மேலும் ஹதீஸை குதுஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா கூறுவதாக கூறுவார்கள், அல்லாஹு தஆலா தான் காலமாக இருக்கின்றான், அல்லாஹு தஆலா தான் நேரமாக இருக்கின்றான். வலா தசுப்பு, நீங்கள் அவனை திட்டாதீர்கள். நாம் நேரத்தை சர்வசாதாரணமாக இன்று நாம் நேரங்களை திட்டிக் கொண்டிருக்கின்றோம். என்ன நேரம்ப்பா, சரியாகவே இல்லை, இந்த நேரத்தில் இந்த வேலையை நம்ம செஞ்சிருக்கக்கூடாது. நேரம் என்பது அல்லாஹு தஆலா நேரத்தை பற்றி கூறுகின்ற பொழுது நான் தான் நேரம், நேரத்தை படைத்தவன் நான், நேரத்தை நீங்கள் திட்டாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நாம் சர்வசாதாரணமாக நேரத்தையும் காலத்தையும் சகுனம் பார்க்கும் விஷயத்தையும் நாம் சர்வசாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆனில் காலத்தின் சுழற்சியை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றார். யுகல்லிஃபுல்லாஹு லைல வன்னஹார், அல்லாஹு தஆலா பகல் இரவுகளை புரட்டுகிறான். இரவு நேரம் வருகின்ற பொழுது பகல் வருவது கிடையாது, பகல் நேரம் வருகின்ற பொழுது இரவு வருவது கிடையாது. இதே போன்றுதான் உலகத்தில் நாம் யோசித்தோம் என்று சொன்னால் காலத்தினுடைய விஷயத்தை நாம் பொறுத்தவரை, காலம் என்பது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாடுக்கும் டைம் என்பது மாறிக்கிட்டே இருக்கு. அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் நிஅமத். அல்லாஹு தஆலா அது போன்ற அமைப்பை வைத்திருக்கின்றான். நாம் இன்று சர்வசாதாரணமாக காலங்களையும் நேரங்களை திட்டிக் கொண்டிருக்கின்றோம். காலத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தான் படைத்திருக்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லவா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முன்னிருந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கை எல்லாம் 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் எல்லாம் வாழ்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது 900 ஆண்டு வாழ்ந்தார்கள், 950 ஆண்டு வாழ்ந்தார்கள். அந்த காலமெல்லாம் அவர்கள் தாவத் பணி செய்தார்கள் என்று நமக்கு ஹதீஸிலே கிடைக்கின்றது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்களுக்கு அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட சில காலங்களை மாத்திரமே வைத்திருக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறிப்பிட்ட காலங்களையும் பதிவு செய்து கூறுகின்றார்கள். 60க்கும் 70க்கும் உட்பட்டது தான் இந்த உம்மத்தார்களுடைய வாழ்க்கை. அதை தாண்டி சில பேர் செஞ்சுரி அடிக்கிறார்கள் எல்லாம். 100 வயது சில நபர்கள் எல்லாம் பார்க்கின்றோம், 100 வயதை கடந்து விட்டார், 102 103. இதெல்லாம் அல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்த கிருபை. அல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்த கிருபை, நன்மை செய்வதற்காக அமல்கள் செய்வதற்காக வேண்டிய அல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்த அருட்கொடை. ஆனால் மேக்சிமம் நாம் பார்க்கின்ற பொழுது 60க்கும் 70க்கும் உட்பட்டது தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கை. இந்த காலகட்டத்திற்குள் தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றார். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலும் நாம் இறைவனை எவ்வாறாக அணுகுகிறோம், இறைவனை நாம் எவ்வாறாக இபாதத் செய்கிறோம், அல்லாஹு தஆலா எந்த ஒரு விஷயத்தை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றானோ அந்த விஷயத்தை நாம் செய்கின்றோமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோமா? யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இன்று இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாமிய முறைப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு தஆலாவும் கற்றுக் கொடுத்தபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழுகின்றோமா? வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றதா என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் விரும்புவார்கள். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இறைவனை நினைத்து கொண்டிருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தினுடைய ஆசை மனிதனுக்குள் இருக்க வேண்டும் தான், மனிதனுடைய இயல்பு உலகத்தினுடைய ஆசை இருக்கும். இதே விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்திலே பதிவு செய்கின்றார்கள். உலகத்தை விரும்புவது என்பது ஹுப்பு துன்யா, உலகத்தை விரும்புவது என்பது ரஅசு குல்லி ஹத்தியா, அனைத்து பாவத்திற்குமான தலையங்கமாகும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கின்றார்கள். உலகத்தை விரும்புவது, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் உலகத்தாசை வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் அனைத்து பாவத்தை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் வந்துவிடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அரபு கிதாபிலே முஃபீது தாலிபின் என்று சொல்லப்படக்கூடிய மிகவும் ஒரு ஃபேமஸான கிதாப். அந்த கிதாபில் முழுக்க நாம் இன்று பார்க்கின்றோம் அல்லவா, ப்ரோவர்ப்ஸ், அதாவது பழமொழிகள் என்று நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, அரபு பழமொழிகளை பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அந்த இடத்திலே அந்த கிதாபினுடைய ஆசிரியர் எழுதுவார், மனிதன் என்பவன் தடுக்கப்பட்ட விஷயங்களில் பேராசை கொண்டவனாக இருக்கின்றான். அல் இன்சானு ஹரீசுன் ஃபீமா முனிய, தடை செய்யப்பட்ட விஷயங்களில், ஹராமான விஷயங்களில் மனிதன் என்பவன் பேராசை கொண்டவனாக இருப்பான் என்று அந்த கிதாபினுடைய முஸன்னிஃப் எழுதுகின்றார். அந்த கிதாப் முழுக்க இருக்கக்கூடிய பழமொழிகள் எல்லாம் ஹதீஸை சார்ந்த கருத்தாகத்தான் இருக்கும். தன்னுடைய புறத்திலிருந்து அவர் கூறுவது கிடையாது. ஹதீஸினுடைய கருத்தும் அதுதான். இன்று நாம் பார்த்திருக்கின்றோம் பொழுது இந்த உலகத்தில் ஹலாலான விஷயங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆசையை காட்டிலும் அதை விட ஹராமான விஷயங்களில், தடை செய்யப்பட்ட விஷயங்களில் நம்முடைய உள்ளங்கள் எவ்வாறாக துடித்து கொண்டிருக்கின்றது. தடை செய்யப்பட்ட விஷயங்களில் அதை நாம் எப்படியாவது செய்துவிட வேண்டும், அதில் என்னதான் இருக்கிறது என்று பார்த்துவிட வேண்டும் என்று நம்முடைய உள்ளங்கள் துடித்து கொண்டிருக்கிறது. ஹலால் ஹராமை நாம் பேண வேண்டும் சகோதரர்களே. ஹலால் ஹராமை நாம் பேணாவிட்டால் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்முடைய துஆவை கபூல் செய்ய மாட்டார். உணவிலும் சரி, உடையிலும் சரி, அனைத்து விஷயங்களிலும் ஹலாலை நாம் பேணி பின்பற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா கூறிய ஹலாலான விஷயங்கள் நாம் செய்ய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள், அவர்கள் தன் புறத்திலிருந்து தடை செய்வது கிடையாது. அல்லாஹு தஆலா வஹீ கொடுக்கின்றான், அதன் மூலமாக அவர் ஹதீஸ்களின் மூலமாக தடை செய்கின்றார்கள். குர்ஆன் ஹதீஸ் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? குர்ஆன் அல்லாஹு தஆலா நேரடியாக பேசிய வார்த்தைகள், கலாமுல்லா, அல்லாஹு தஆலா நேரடியாக பேசிய வார்த்தை. வஹீயே மத்லூ என்ற அரபி கிதாபுகளிலே பதிவு செய்கின்றார்கள், ஓதப்படக்கூடிய வஹீ. ஹதீஸை பொறுத்தவரை வஹீயே கைர மத்லூ என்று பதிவு செய்வார்கள், ஓதப்படாத வஹீ. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று. அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சூரத்து நஜ்மிலே பதிவு செய்கின்றான், வமா யன்திகு அனில் ஹவா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் போன போக்கில் தன்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அவர் சொல்லுவது கிடையாது. அவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகள் ஹதீஸிலே நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, ஹதீஸுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து வந்தவை. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இல்ஹாம் கொடுத்து, வஹி கொடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருத்தை பேசுவார்கள். அவர்கள் தம்புறத்திலிருந்து நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று கூறுவது கிடையாது. எல்லா விஷயங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் அல்லாஹு தஆலா நேரடியாக பேசிய வார்த்தை, டைரக்டாக பேசிய வார்த்தை. ஹதீஸ் இன்டைரக்டாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹு தஆலா பேசுகின்றான். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். நாம் இரண்டையும் பேணி பின்பற்ற வேண்டும். குர்ஆனில் கூறப்படக்கூடிய விஷயங்கள், குர்ஆனும் நமக்கு தேவை, ஹதீஸும் தேவை. குர்ஆனில் இல்லாத ஏகப்பட்ட விஷயங்கள் ஹதீஸில் நமக்கு கிடைக்கும். குர்ஆனில் தொழுவணும் இருக்கு, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுக, நேரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படி தொழுவணுன்ற செயல் செய்தி குர்ஆனில் கிடையாது. வர்கஉ மஅர் ராக்கியின், ருக்கு செய்வர்களோடு நீங்கள் ருக்கு செய்கின்ற குர்ஆன் பேசுகிறது. ருக்கு என்றால் எப்படி செய்யணும், ருக்குவில் என்ன ஓதணும், தொழுகை எப்படி தொழுவணும், எத்தனை ரக்காத் தொழுவணும், தொழுகையில் என்னென்னலாம் ஓதணும், அத்தையாத்து ஓதணும், தஷஹுத் ஓதணும், ஸலவாத் ஓதணும், இந்த செய்திகள் எல்லாம் எங்கே கிடைக்கிறது? குர்ஆனில் இருக்கிறதா? கிடையாது. குர்ஆனுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து இறுதி பகுதி வரை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் அந்த செய்திகள் நமக்கு கிடைக்காது. ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபஜர் ரக்காத், ஃபஜருடைய தொழுகை 2 ரக்காத், முன் சுன்னத் பின் சுன்னத் என்று பல்வேறு விதமான விஷயங்களை பேசுகின்றார்கள். ஹதீஸின் மூலமாகத்தான் நமக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனும் ஹதீஸும் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 கண்களும் நமக்கு எவ்வாறாக இருக்கின்றதோ அது போன்று இருக்க வேண்டும். யாராவது ஒரு நபர் எனக்கு ஒரு கண்ணு போதும் என்று சொல்ல முடியுமா? கிடையாது. 2 கண்ணும் தேவை. அப்பொழுதுதான் தெளிவாக நம்முடைய பார்வை பார்க்க முடியும். ஒரு கண் இருந்துச்சுன்னா சரியான பார்வை தெரியாது. ஒரு கண் இருந்துச்சு சொன்னால் இந்த சைடு என்ன இருக்குதுன்னு நம்ம இப்படி திரும்பி பார்த்தா தெரியும். 2 கண் இருக்கின்ற பொழுது தெளிவாக தெரியும். அதே போன்றுதான் குர்ஆன் ஹதீஸ்.
குர்ஆனும் தேவை, ஹதீஸும் தேவை. அதில் சொல்லப்பட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும். இன்றைய சமுதாயத்தினருடைய நிலையை நாம் யோசிக்கின்ற பொழுது குர்ஆனிய வாழ்க்கை அவர்கள் வாழுகின்றார்களா? குறிப்பாக இளைஞர்களை பொறுத்தவரை குர்ஆனில் கூறப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வாழ்க்கை அவர்கள் வாழுகின்றார்களா என்ற செய்தியே கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த விஷயங்கள் அவர்கள் வாழுகின்றார்களா? இந்த புத்தாண்டு செலிப்ரேஷன் என்று சொல்லி இளைஞர்கள் எல்லாம் தவறான விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யப்பட்ட விஷயங்கள், இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்த மதுவினுடைய புழக்கம் இன்று இஸ்லாமிய இளைஞர்களிடத்தில் எவ்வாறாக பழகிவிட்டது. சர்வசாதாரணமாக மது அருந்துகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையினுடைய சில அடையாளங்களை பற்றி பேசுகின்ற பொழுது மது குடிப்பார்கள், சர்வசாதாரணமாக மிகவும் அசால்ட்டாக குடிப்பார்கள். இன்று போதையில் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்களில் இஸ்லாமிய இளைஞர்கள் தான் அதிகம். நான் கூறவில்லை சகோதரர்களே, செய்தித்தாள்கள் கூறுகின்றது. ரீசெண்டாக வரக்கூடிய அனைத்து நியூஸ்களிலும் போதைப் பொருள் கடத்தக்கூடிய விஷயங்களில், போதைப் பொருள்களை கைமாற்றக்கூடிய விஷயங்களில், போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் முழுக்க மூழ்கி இருப்பவர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள். இஸ்லாமிய இளைஞர்களுடைய பெயரை தெளிவாக போட்டு விடுகின்றார்கள். சகோதரர்களே, இந்த நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு இமாம் சாபுகளும் ஒவ்வொரு ஹஸ்ரத்மார்களும் நம்முடைய மொஹல்லாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது சம்பந்தமான கவுன்சிலிங்களை தர வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் எது நல்லது எது கெட்டது என்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சில நபர்கள் தன்னுடைய ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்தார், அவ்வாறாக அவர் செய்து விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் விரும்பினார்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காகத்தான் நம்முடைய இறுதி நேரங்களில் அழுதார்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய பிரிகின்ற பொழுது சக்ராத்துடைய நேரத்தில் யா உம்மத்தி உம்மத்தி என்று அழுதார்கள் அல்லவா? எனக்கு பிறகு இந்த உம்மத்தார்களுடைய நிலை என்னவாகும்? உம்மத்தார்கள் நேர்வழி பெறுவார்களா? சரியான பாதையில் அவர்கள் செல்லுவார்களா என்ற கவலை தான் இருந்தது. தம்முடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகின்ற பொழுது கூட தம்முடைய முகத்தை திருப்பி விடுகின்றார்கள். அத்தா தன்னுடைய மகனுடைய முகத்தை பார்த்து திருப்பிட்டார்னா மகளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், எதற்கு நீங்கள் முகத்தை திருப்பினீர்கள்? என் மீது ஏதேனும் வெறுப்பு இருக்கின்றதா கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தை, இறுதி நேரத்தில் என்னுடைய பிரிகின்ற நேரகட்டத்தில் நான் உன்னை பார்க்கின்ற பொழுது உன்னுடைய சம்பந்தமான இரக்கம் என்னுடைய உள்ளத்தில் வந்து விடுமோ என்ற கவலை. முழுக்க உம்மத்தார்களுடைய கவலை. உம்மத்தார்களுடைய நிலைமை என்னவாகும்? முழுக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்மை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. தம்முடைய நிலை அல்லாஹு தஆலா உயர்த்தி விட்டான். கட்டாயமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிறந்த அந்தஸ்தை தான் தருவான். அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அதே சமயம் எனக்காக அனுப்பப்பட்ட என்னுடைய உம்மத்தார்களுடைய நிலை என்னவாகும்? அதற்காகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தீனை கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்களுடைய நிலையை நாம் அடிக்கடி கூறுவது போன்றுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் சஹாபாக்களுடைய நிலைகள் வேறு கட்டமாக இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிலியா காலத்தில் இருக்கக்கூடிய மடமை பழக்கங்களை பேணி பின்பற்றி கொண்டிருந்த சஹாபாக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார்கள். எப்படி மாற்றினார்கள்? வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரத்தை போன்று மாற்றினார்கள். மாற்றிய பிறகு சஹாபாக்கள் உலகத்தின் ஒவ்வொரு ஓரங்களுக்கும் சென்று தீனை பரப்பினார்கள். தீனை பரப்பியதின் விளைவாகத்தான் இன்று பள்ளியில் நாம் இஸ்லாமியர்களாக அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவலை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படாமல் எனக்கு ஈமான் கிடைத்து விட்டது, நான் இஸ்லாமியனாக ஆகிவிட்டேன், எனக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்று தீன் நமக்கு கிடைத்திருக்குமா என்பதிலே மிகப்பெரிய சந்தேகத்திற்குரிய விஷயம். நமக்கு கிடைத்த இந்த தீனை சர்வசாதாரணமாக நமக்கு கிடைத்து விட்டது. பிறப்பால் நம்ம எல்லாம் இஸ்லாமியர்கள். சஹாபாக்கள் எல்லாம் அவ்வாறு கிடையாது. பிறப்பால் அவர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை கற்றுக் கொடுத்து அவர்களை இஸ்லாமியர்களாக ஆக்கினார்கள். அவருடைய நிலைகள் எல்லாம் நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை மிகவும் மோசமானதாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. இளைஞர்களுடைய நிலைகள் ஒவ்வொன்றும் நாம் மாற்ற வேண்டும். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒவ்வொரு நபரின் கடமையாக இருக்கின்றது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை மாற்றுவது. தாய் தந்தையர் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். வளர்க்கின்ற பொழுது ஹலால் எது ஹராம் என்று தெளிவான விளக்கங்களை அவர்களுக்கு கூறித்தர வேண்டும். அவர்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். அவ்வாறாக வளர்க்காவிட்டால் பின் விளைவு என்ன ஏற்படும் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், 3 நபர்களுடைய துஆ அல்லாஹு தஆலா கட்டாயமாக ஏற்றுக்கொள்வார்.
நோன்பாளியினுடைய துவா நோன்பு துறக்கின்ற பொழுது, அதே போன்று சாபம் இழைக்கப்பட்டால் அநியாயம் இழைக்கப்பட்ட நபர் அவருடைய துவா அல்லாஹ் தஆலா உடனடியாக ஏற்றுக்கொள்வான். அதே சமயம் நல்ல குழந்தை, சாலிஹான குழந்தை, தம்முடைய பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடிய குழந்தையினுடைய துவா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா? சாலிஹான குழந்தைகளாக இருக்கின்றார்களா? யோசித்து பார்க்க வேண்டும். நமக்காக துவா செய்வார்களா? அதை தாண்டி நமக்காக வேண்டாம், அவர்களுக்காக அவர்கள் துவா செய்கின்றார்களா என்று யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் சகோதரர்களை. இந்த நிலைமைகள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தீன் படி இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கமாக நாம் பேணி பின்பற்ற வேண்டும். சுன்னத்துகளை நாம் பின்பற்ற வேண்டும், ஃபர்லுகளை நாம் பின்பற்ற வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய வாழ்க்கை வழிமுறையில் நாம் பின்பற்ற வேண்டும். இவ்வாறெல்லாம் நாம் வாழ்க்கையில் பின்பற்றினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதனுடைய பலனை இந்த உலகத்திலே நமக்கு காட்டுவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் உலகத்திலே அல்லாஹ் தஆலா அதனுடைய விளைவுகளை, அதனுடைய நன்மைகளை காட்டுவார். அதே சமயம் அதற்கு நேரெதிராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் எந்த ஒரு வாழ்க்கை மனிதன் வாழக்கூடாது என்று வெறுத்தார்களோ அந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் உலகத்திலே அல்லாஹ் தஆலா நரகத்தினுடைய வேதனைகளை உலகத்திலே சிறிது சிறிதாக காட்ட ஆரம்பிப்பான். நமக்கு ஏற்படுகின்றது அல்லவா சோதனைகள். சோதனைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகின்றது. அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா தான் சோதனைகள் தருகின்றார். இந்த சோதனைகளுக்கான காரணம் யார்? நாம் தான். ஒமா அஸாபக்கும் மின் முஸீபா, உமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அனைத்தும் அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றது. ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்கள் எந்த ஒரு வஸ்தை சம்பாதித்ததோ, இதற்கான தெளிவான விளக்கம் என்னவென்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள். கரங்கள் சம்பாதிக்கிறது என்று சொன்னால் அது நல்லதாக இருந்தால் நல்லதனுடைய சோதனைகள் அல்லாஹ் தஆலா நல்ல விதமாக அல்லாஹ் தஆலா நன்மைகளை தருவான். அது பாவகரமான காரியமாக இருந்தால் அதற்கு உண்டான கூலி அல்லாஹ் தஆலா கட்டாயமாக உலகத்திலே காட்டுவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். புத்தாண்டினுடைய நிலைமைகள் என்ன? இஸ்லாம் புத்தாண்டை எவ்வாறாக அணுகிறது என்று சொன்னால், ஒரு ஆண்டு புதிதாக உருவாகிறது என்று சொன்னால் தன்னுடைய ஆயுட்காலத்தில் ஒரு வருடம் குறைகிறது என்று அர்த்தம். அதில் என்ன செலிப்ரேஷன் இருக்கு? அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட சில ஆண்டுகள் மாத்திரமே நமக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த வாழ்க்கையில் ஒரு ஆண்டு குறைகிறது என்ற கவலை ஏற்பட வேண்டும். ஆனால் கவலை இல்லாமல் குடிகும்பாலம் செய்து கொண்டு, தவறான விஷயங்கள் செய்து கொண்டு, மது அருந்தி கொண்டு, தவறான விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நமது நாடு மட்டுமல்ல, மேற்கத்திய அனைத்து நாடுகளும், ஐரோப்பிய நாடுகளும், விதிவிலக்காக அரபு நாடுகளும் மூழ்கிவிட்டது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பு உண்டான செய்தி, சவுதி அரேபியாவிலே ரியாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்குது, தலைநகரம். அந்த நகரத்தில் காபா போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றார்கள். கண்ணாடியால் மின் விளக்குகளால் செய்யப்பட்ட காபாவை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அமெரிக்காவிலிருந்து நடன அழகிகளை கூட்டு வந்து அரைகுறை ஆடைகளோடு அங்கு ஆடை செய்கின்றார்கள். காபாவை போன்ற ஒரு அமைப்பு, அசலான காபா கிடையாது. ரியாத் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல மின் விளக்குகளால் செய்யப்பட்ட ஒரு டெம்பரவரியான காபாவை செய்கின்றார்கள். செய்து அந்த காபாவை எவ்வாறாக அசலாக இருக்கக்கூடிய காபாவை முஸ்லீம்கள் தவாப் செய்கின்றார்களோ, 24 மணி நேரம் முஸ்லீம்கள் தவாப் செய்து கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்களோ, அதே போன்று கேவலமான நடிகைகளை கூட்டு வந்து காபா போன்ற அமைப்பை சுற்றி கொண்டு நடனங்களும் ஆடலும் பாடலும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மறுமையினுடைய நெருக்கத்தில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். விபச்சாரம் பெருகிவிடும், மது சர்வசாதாரணமாக குடிக்கப்படும். இதுவெல்லாம் நாம் கண்ணுக்கு முன்னே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அரபு நாடுகளுடைய நிலைகளை இந்த அளவுக்கு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இதை எதிர்த்து கேள்வி கேட்ட 2 உலமாக்கள், அந்த சவுதி அரசாங்கத்தினுடைய 2 உலமாக்கள் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். சவுதியில் இருக்கக்கூடிய இன்றைய இளவரசருடைய நிலை இதுதான். சவுதியில் என்னென்னவெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்ததோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை பற்றி பேசினார்கள், மதுவினுடைய விபரீதங்கள் எல்லாம் பேசினார்கள். ஆனால் பல்வேறு விதமான கிளப்புகளும் பல்வேறு விதமான ஒயின் ஷாப்புகளும் சவுதிகளில் ஓப்பன் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு, திரையரங்குகளும் சவுதி அரேபியாவில் ஓப்பன் செய்யப்பட்டு விட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த புனித பூமியில் இது போன்று களியாட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய வேதனை என்பது கட்டாயமாக வரும். நம்முடைய உள்ளத்தில் ஒரு விதமான வேதனை கட்டாயமாக ஏற்பட வேண்டும் சகோதரர்களே.
நம்ம சவுதியினுடைய நிலைமைகள் மாற வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும். அதே சமயம் நம்முடைய நிலைமைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டு வருகின்ற புத்தாண்டில் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக முன்பிருந்ததோ, தமிழிலே கூறுவார்கள், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறுவார்கள். முந்தைய காலகட்டத்தில், முந்தைய வருடத்தில் நாம் என்னென்னவெல்லாம் பாவங்களும் செய்தோமோ, அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி அந்த பாவத்தை விட்டுவிட்டு தௌபா செய்துவிட்டு நாம் மீண்டு விட வேண்டும். வருகின்ற புதிய வருடத்தில் நாம் செய்ய போகின்ற நற்காரியங்களை நாம் நியத்து செய்ய வேண்டும். இதுதான் புத்தாண்டினுடைய இஸ்லாமிய கண்ணோட்டத்தினால பார்வை. இன்று இருக்கக்கூடிய உலகத்தினுடைய பார்வையை நாம் யோசித்தோம் என்று சொன்னால் அறவே அற்பமானவையாக இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய பார்வையை நாம் ஒருபோதும் நாம் பார்க்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் புத்தாண்டை இவ்வாறாக தான் அணுகிறது. சகோதரர்களே, வருகின்ற புத்தாண்டில் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுக்கு பிடித்தமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழிமுறையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய நன்மை செய்யக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் தருவானாக, அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை தருவானாக, ஹலால் ஹராமை பேணி பின்பற்றக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.